இன்னைக்கு இந்த வீடியோவில் என்னென்ன சினிமா அப்டேட்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஆட்டோகிராஃப் படத்துக்கான ரீரிலீசிங் டேட்டு, அதுக்கப்புறமா வாடிவாசல் படத்துக்கான ஒரு குட்டி அப்டேட்டு, ரெட்டத்தலை படத்துக்கான ஒரு குட்டி அப்டேட்டு, குட் பேட் அக்லி படத்துக்கான சென்சார் டீடைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு இந்த வீடியோவில் இவ்வளோ சினிமா அப்டேட்லாம் இருக்கு. இதை பற்றி நம்ம அப்படியே ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துடலாம். நம்ம தமிழ் சினிமா ஃபேன்ஸ் இருக்காங்களா, அவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த எவர் கிரீனாக இருக்கிற படம், எல்லாருக்கும் ஃபேவரட்டாக இருக்கிற மாதிரியான படங்கள் ஒரு சில படங்கள் வந்து சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு படம் தான் நம்ம சேரன் அண்ணாவோட ஆட்டோகிராஃப் படம். இந்த படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஃபேன் பேஸே இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். இப்போ போட்டாலும் இந்த படத்தை வந்துட்டு புதுசாக பார்க்குற மாதிரி வந்து பார்ப்பாங்க. அந்த ஃபீல் கொஞ்சம் கூட வந்து குறைஞ்சிருக்காது. இப்போ அந்த ஆட்டோகிராஃப் படத்தை ரீரிலீஸ் பண்ணுறதா வந்து சொல்லியிருந்தாங்க. இப்போ அதுக்கான டேட்டை வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக வந்து சொல்லிட்டாங்க. இந்த ஆட்டோகிராஃப் படத்தை வந்துட்டு வர மே 16 தியேட்டர்ஸில் லிமிடெட் ஸ்க்ரீன்ஸில் வந்து ரீரிலீஸ் வந்து பண்ண போகிறாங்க. ஸோ மறுபடியும் இந்த ஆட்டோகிராஃப் படத்தை வந்துட்டு பிக் ஸ்க்ரீனில் பார்த்து என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக என்ஜாய் பண்ணி பாருங்கள். செம்ம ஃபீலாக வந்துருக்கும். அதுக்கப்புறமா வந்துட்டு தமிழ் சினிமா ஃபேன்ஸே பயங்கரமாக எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஒரு படம், அந்த படத்துக்கான அப்டேட் எப்படா வரும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஒரு படம் அப்படின்னா நம்ம சூர்யா அண்ணாவோட வாடிவாசல் படத்தை கண்டிப்பாக வந்து சொல்லலாம். இப்போ இந்த படத்துல இருந்து என்ன அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னா, இந்த படத்துக்கான ஷூட்டிங்கான ஒரு குட்டி அப்டேட் தான். இந்த படத்துக்கான ஷூட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஜூலைல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரியான நியூஸ்லாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சிருக்கு. ஆல்ரெடி இந்த படத்துக்கான கம்போசிங் ஒர்க்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த விஷயத்த முன்னாடி அஃபிஷியலாக இந்த படத்துக்கான மியூசிக் டைரக்டர் நம்ம ஜிவி அண்ணா வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக வந்து சொல்லியிருப்பாரு. ஸோ இந்த படத்துக்கான ஷூட்டிங்லாம் ஜூலைல வந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க. இந்த படத்தோட மற்ற அப்டேட்லாம் கூடிய சீக்கிரமே வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம அருண் விஜய் அண்ணா இருக்கார்ல, அவரு நடிக்கிற படம் தான் ரெட்டத்தலை. இந்த படத்தில் ஒரு சாங்கை நம்ம தனுஷ் அண்ணா வந்து பார்த்தீங்கன்னா பாடியிருக்காராம். இது வந்து ஒரு மெலோடி சாங் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம தனுஷ் அண்ணாவோட வாய்ஸில் அந்த பாட்டு எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி கேட்கலாம். அதே மாதிரி நம்ம தனுஷ் அண்ணாவோட இட்லி கடை படம் இருக்குல்ல, இந்த படத்தை அவரே டைரக்ட் பண்ணி அவரே ஹீரோவாக நடிக்கிறாரு. இந்த இட்லி கடை படத்துலையுமே வந்து நம்ம அருண் விஜய் அண்ணா ஒரு முக்கியமான ரோலில் வந்து பார்த்தீங்கன்னா நடிக்கிறாரு. இந்த படமும் வந்துட்டு அக்டோபர் 1 ரிலீஸ் ஆக போது. இந்த படம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நாம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறமா நம்ம அஜித் சாரோட குட் பேட் அக்லி படம் இருக்குல்ல, இந்த படத்துக்கு U/A சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த படத்தோட ரன்னிங் டைம் எவ்வளோ அப்படின்னா 2 மணி நேரம் 18 நிமிஷம் இந்த படத்துக்கான ரன்னிங் டைம். இந்த படமும் வந்துட்டு ஏப்ரல் 10 தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ நம்ம அஜித் சாரோட இந்த குட் பேட் அக்லி படம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நாம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரியான ரெகுலரான சினிமா அப்டேட்ஸ்லாம் நீங்கள் ரெகுலராக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. வேறு ஏதாவது ஒரு நெகட்டிவ் இருந்தது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.